ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ராமு சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வந்து நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா வந்து ஒரு 2 கைப்பிடி அளவு நான் வந்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இதை தான் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சில பொருட்களை போட்டு வறுத்துட்டு நம்ம தோசை மாவோடு ஆட் பண்ண போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ வந்து கடாய் வந்து நல்லா சூடேறிட்டு இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணால் போதும். இங்கே பாருங்கள், ஆயில் வந்து நல்லா சூடேறிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்புலாம் போட்டு செய்யும்போது நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த தோசைக்கு சாப்பிட்றது. இங்கே பாருங்கள், இப்போ இது வந்து கொஞ்சம் வந்து கலர் சேஞ்ச் ஆகணும். ஜஸ்ட்டு வந்து சிம்பிளான பொருட்களை வச்சே நம்ம வந்து இந்த ஒரு ஹெல்த்தியான தோசையும் அதுக்கு ஒரு சைடிஷும் தான் இன்றைக்கி நம்ம வந்து செய்ய போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசும் பாருங்கள். இப்போ கருவேப்பிலைனாலே எல்லாருமே சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாருமே வந்து தூக்கி தூர வைக்கிற பழக்கம்தான் அதிகம் உண்டு. அப்படிங்கும்போது அதை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாருமே வந்து ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நமக்கு வந்து கருவேப்பிலை வந்து சாப்பிட்றது கண்ணுக்கு வந்து ரொம்ப நல்லது, முடி வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ரொம்ப அயன் கண்டென்ட் நிறைந்த ஒரு இலையும் கூட கருவேப்பிலை அப்படிங்கிறது. அதனால் இதை வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைகள் வந்து கண்டிப்பாக விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள், இன்னும் இது வந்து கலர் நல்லா சேஞ்ச் ஆகட்டும். அளவுக்கு வறுபட்டால் போதும். அந்த வறுத்த வாசம் வந்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து உளுந்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு இப்போ இதுவும் வந்து கொஞ்சம் வந்து கலர் சேஞ்ச் ஆகட்டும். எல்லாமே நல்லா வறுபட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் வந்து 2 மிளகாய் எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் காரம் அதிகமாகவே இருக்கும். அதனால் 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம வந்து தோசை மாவோட கலக்கும்போது கொஞ்சம் காரமாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் போடலைன்னா அந்த டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு கரெக்டாக இருக்காது. அதனால் ஒரே ஒரு பச்சை மிளகாய் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்போ வந்து இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து நல்லா 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்து கொஞ்சம் கொழுந்தாக உள்ளதை எடுத்துக்கோங்க. அதாவது நல்லா மெல்லிஸாக இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி இளந்தளி தான் எடுத்துக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரொம்ப வந்து ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் இதை வந்து போட்டு லேசாக வந்து வதக்கி விட்டால் போதும். இது வந்து நான் வந்து போன சண்டே அன்றைக்கி எங்கள் வீட்டில் நான் செஞ்சு பார்த்தேன். ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. சரி, அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை வந்து நம்ம ஷேர் பண்ணுவோமே அப்படிங்கிறதுக்காக தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணினேன். கண்டிப்பாக நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட. இங்கே பாருங்கள், இது வந்து இந்த அளவுக்கு லேசாக வந்து வதங்கினாலே போதும். ரொம்ப வந்து முறுமுறுன்னு ஆகக்கூடிய அளவுக்கு இதை வந்து வதக்க வேண்டாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஜஸ்ட் லேசாக இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு தேவையான உப்பு வந்து ஆட் பண்ணிடலாம். நம்ம வந்து இட்லி மாவுலேயும் வந்து உப்பு வந்து ஆட் பண்ணியிருப்போம். கொஞ்சம் அந்த பேஸ்ட்டுக்கு மட்டும் தேவையான உப்பு வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதையும் வந்து நல்லா வந்து கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டுட்டு இதை வந்து ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இங்கே பாருங்கள், இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அது வந்து ஆறுற நேரத்தில் நம்ம வந்து சட்னிக்கு ரெடி பண்ணிடலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வந்து நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து சைஸாக நான் வந்து வேர்க்கடலை சட்னி தான் இப்போ ரெடி பண்ண போகிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த சட்னி வேணுமோ அதை கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ வந்து ஆயில் வந்து நல்லா சூடேறிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கடலைப்பருப்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். நம்ம வேர்க்கடலையே அதிகமாக போட்டாலும் கொஞ்சமாக வந்து கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதனோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து உளுந்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து காரத்துக்கு தேவையான அளவு வத்தல் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். நீங்கள் வந்து உங்கள் தேவைக்கு தந்தாக்க ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே போட்டு நல்லா வந்து வறுத்து விட்டுக்கிடுவோம். இங்கே பாருங்கள், இப்போ இது எல்லாமே நல்லா வறுபட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரே ஒரு வெங்காயம் வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இது வந்து வறுத்த வேர்க்கடலை தான். அதனால் நம்ம வந்து ஜஸ்ட் வந்து கடைசியில் போட்டு வறுத்தா போதும். இப்போ எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு பெரிய பல்லாரி எடுத்து நல்லா வந்து தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம்.
ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து வதக்கி விடணும். நல்லா வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகக்கூடிய அளவுக்கு வதக்கி விட்டுக்கிடணும். ஏன்னா அந்த ஆனியனோட அந்த பச்சை வாசனை வந்து வரக்கூடாது. வேர்க்கடலையோட ஃப்ளேவர் வந்து நல்லா அதிகமாக இருக்கணும். அதை மட்டும் பார்த்து செஞ்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 பூண்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து தக்காளி வந்து ஒரு 2 சின்ன தக்காளி வந்து எடுத்திருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதையும் வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த சட்னிக்கு தேவையான உப்பு வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து நல்லா வந்து கொஞ்சம் மேஷ் ஆகட்டும். ஸ்டேஜில் நீங்கள் வேணால் கொஞ்சமாக ஒரு சிறிய துண்டு புளி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இந்த தக்காளியோட புளிப்புத்தன்மையே போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்து லேசாக வந்து வதக்கி விட்டுருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வேர்க்கடலை ஆல்ரெடி நம்ம வந்து வறுத்த வேர்க்கடலை தான் எடுத்துருக்கோம். ஒருவேளை நீங்கள் வந்து பச்சை வேர்க்கடலை எடுத்து செஞ்சீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து ஆயிலில் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் வந்து இது வந்து வறுத்த வேர்க்கடலை அப்படிங்கிறதுனால நான் வந்து கடைசியாக வந்து ஆட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதையும் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ இதை வந்து நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு இந்த சட்னியை வந்து மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது வந்து ரொம்ப திக்காகவும் வைக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அதனால் ஓரளவுக்கு நீங்கள் வந்து பார்த்து செஞ்சுக்கோங்க. இந்த தோசையோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அந்த கருவேப்பிலை வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த தோசை மாவோடு இதை வந்து நம்ம வந்து கலந்துக்கிடுவோம். நம்ம வந்து இதை கழுவின தண்ணி, மிக்ஸி ஜாரை வந்து கழுவின தண்ணியே எடுத்துருக்கேன். இதையும் வந்து இந்த மாவு கூட வந்து ஆட் பண்ணி தேவையான கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தோசைக்கல் வந்து நான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து ஆயில் தடவினால் தடவிக்கலாம். ஆனால் நான் வந்து 2வது தான் தடவுவேன். அதனால் இப்போ வந்து நல்லா 1 கரண்டி மாவை எடுத்து இதை வந்து எவ்வளோ வந்து நைஸாக ஊற்ற முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக ஊற்றிக்கோங்க. கல் வந்து நல்லா சூடாக இருக்கணும். மேலே கொஞ்சம் வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிட்டீங்கன்னா போதும், நல்லா க்ரன்ச்சியாக நமக்கு கிடைக்கும். நீங்கள் இது வந்து தடிமனை ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம், இப்படி நைஸாக ஊற்றினாலும் ஊற்றலாம். நல்லா க்ரன்ச்சியாக மொறு நமக்கு இருந்தது. உங்கள் வீட்டில் வந்து பேப்பர் ரோஸ்ட்டு, கீ ரோஸ்ட்டு அந்த மாதிரி இந்த மாவில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைகள் வந்து ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் வந்து மேலே வந்து தடவிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து 2 பக்கமும் நல்லா வெந்து நமக்கு ரெடி ஆகிட்டு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு ரெடி ஆகிருக்கு பாருங்கள். நல்லா க்ரன்ச்சியாக நல்லா மொறுன்னு இருக்குது. இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அந்த வேர்க்கடலை சட்னியை வந்து ஒரு தாளிசம் பண்ணி இறக்கிட்டேன். இங்கே பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். இப்போ இதையும் வந்து ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது வந்து நீங்கள் வந்து இந்த காம்போ வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ நைட்டு டின்னராகவோ செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. வியூவர்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராமு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ.